அதை பொறுத்தக்கே நான் தலை படம் சூப்பராக எப்பயுமே சூப்பர் தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துறீங்க ஸ்க்ரீன் பார்த்து 50 வருஷமா சார் படம் அது அப்பவே மறக்க முடியாது. 10 வருஷமா மறக்க முடியாது. சூப்பராக அருமையாக படம். சூப்பர் படம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த எஃபெக்ட் அப்படியே இருக்குது. சூப்பராக இருக்குது. படம் போர் அடிக்காம போகும். அந்த தொழில்நுட்பம் எப்படி பண்ணிருக்கு? சூப்பராக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. சூப்பர். அப்புறம் இந்த படம் பார்த்து எப்படி இருக்கு? அதான் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. அப்போ இருக்க அஜித்துக்கு எப்படி இருக்குது? இப்போ இருக்கிற அஜித்துக்கும் அப்போ நிறைய வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த படம் வந்து நல்ல நடிப்பு. என்ன உங்களுக்கு பிடிச்சது? இல்லை, அண்ணன் தம்பி பாசம், தங்கச்சி பாசம், எல்லாம் சென்டிமெண்ட்டாக இருக்குது படம். தீனா படம் அருமையாக இருந்தது. ரீரிலீஸ் கொஞ்சம் லேட்டாக பண்ணாங்க எங்கள் ஊரில். அதான் ஒரு வருத்தம். மே 1 பண்ணியிருந்தா இன்னும் நிறைய செலிப்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம். சூப்பராக இருந்திருக்கும். டிவியில் அதுக்கு முன்னாடி பார்த்ததை விட தேட்டரில் பார்க்கும்போது அந்த பாடல் எப்படி கில்லி படம் வந்து அவ்வளோ அந்தளவுக்கு வைப்பாக போச்சோ அதே அளவுக்கு இது வைப் வந்து வெளியூரில் அதிகமாக இருந்தது. எங்கள் ஊரில் வந்து குறைவாக இருக்குன்னா நிறைய பேருக்கு தெரியல. தீனா வந்து தேவி தேட்டரில் போட்டிருக்காங்க. நல்லா அஜித் ரசிகர்கள் எங்கே இருந்தாலும் வந்துருங்க. 2 ஷோ தான், வந்து பாருங்கள். எப்போ ஷோ? காலைல 11 மணிக்கு ஒன்று, 2 மணிக்கு ஒன்று. சூப்பராக இருக்குது படம். அதாவது அந்த பழைய படங்கள் பார்க்கும்போது தான் இப்போலாம் ஏன் அந்த மாதிரி படங்கள் வரமாட்டுது, அது வந்து ஒரு நேச்சுரலாக இருக்கும். அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். அஜித்தை வந்து பழைய ஸ்டைலில் பார்க்குறது ரொம்பவே அந்த ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், பேசுகிற விதங்கள் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் துப்பாக்கி அந்த மாதிரியான முருகதாஸ் படத்துக்கும் இதுக்கும் டோட்டலாக டிஃபர் ஆகும். எல்லாருமே தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம். பாடலெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நல்லாயிருக்கும் படம். அதெல்லாம் சொல்ல வேணும். பட்டையை கிளப்பிடுவாங்க. ஒவ்வொரு பாட்டும் அப்படியே அவ்வளோ வைப்பு கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கு. சூப்பரான படம். தலை வந்து அவ்வளோ அற்புதமாக ரியாக்ட் பண்ணியிருப்பார். நல்லா நடிச்சிருப்பார். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு திருப்தியான ஒரு படம் வந்து பார்த்த ஒரு ஃபீல். இதே ஃபீல் தான் கில்லி படத்துலேயே இருந்தது. நாங்கள் அஜித் ஃபேனாக இருந்தாலும் கில்லி படத்தை ரசித்தோம். அப்போ சின்ன வயசில் பார்க்கும்போது கில்லி எந்தளவுக்கு ஒரு எனர்ஜியாக இருந்ததோ அதே எனர்ஜி இப்பயும் கிடச்சிது. அதேமாதிரி தீனாவளியும் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு தரமான பழைய படங்களில் ரீரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்தினுடைய நினைவுகள் நம்முடைய மனசில் கொண்டு வரும்போது அது ஒரு புதுவிதமான மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் தொடர்ந்து ரீரிலீஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து மங்காத்தா படத்தை ரீரிலீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் எங்களுடைய ஒரு ஆர்வமாக இருக்குது. இல்லை, நல்லாயிருக்கும். ஜில்லா படம் பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். தலை இருக்கும்போது வாழை ஆடக்கூடாது, தலை நீ ஆடுதலை அப்படின்றட்டாகட்டும், அந்த சாங்ஸ் போகிற விதமாகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஜில்லா படத்தில் எப்படி மோகன்லால், விஜய் அந்த பேர் நல்லாயிருக்குமோ, இல்லை தீனா ஆதிகேசன் பேர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அந்த விண்டேஜுடைய ஸ்டைல் எப்படி இருக்கும், அந்த கேமரா எடுத்திருக்க விதம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. தரமான ஒரு படம் தீனா திரையில் பாருங்கள். நன்றி. ஆமாம், இதில் தான் அவர் மகாநதி சங்கர் அவர்கள் வந்து தலன் கூட்டிருப்பாரு. நல்லா இருந்திருக்கும். நட்புக்கும் இதில் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அண்ணன் தம்பிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. உடன்பிறவா சகோதராக இருந்தாலும் அண்ணன் தங்கச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தாய் பாசம் எல்லாமே ஒரு கூட அடியாளாக இருந்தால் கூட அந்த அன்பு எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் கலந்து ரொம்ப அழகாக முருகதாஸ் கொடுத்துருப்பாரு. ஒரு அற்புதமான படம். மறுபடியும் சொல்கிறேன், தீனா திரையில் பாருங்கள். நன்றி.